அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேர்காணலுக்காக அரசியல் விமர்சகர் சுபேர் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கார். அவரோடு பேசலாம். வணக்கம். வணக்கம். அதிமுக பல அணிகளாக பிரிந்திருக்கிற சூழல்ல இன்றைக்கு நம்ம பேசிட்டு இருக்க வேளையில் அதிமுகவோட பொதுக்குழு நடைபெற போது என்ன மாதிரியான முக்கிய முடிவுலாம் எடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? என்ன நடக்க போகுது பொதுக்குழுல? இல்லை, முக்கிய முடிவுகள் எதுவும் எடுக்க போகிறது இல்லை. எப்பயும் போல எடப்பாடி பழனிசாமி தான் அடுத்த முதலமைச்சர் வேட்பாளர். கூட்டணி கட்சியை சம்பந்தமாக முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் அவருக்கு வழங்கப்படுகிறது. அம்மாவினுடைய ஆட்சியை நாங்கள் மீண்டும் கொண்டு வருவோம், திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவோம், தீய சக்தி திமுக இப்படிங்கிற ஒரு ஃபார்மட்டான ஒரு வழக்கமாக ஒரு பொதுக்குழு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள் நடத்தணும் அப்படிங்கிறது கட்சியுடைய பைலா. அதன் பிரகாரம் நடத்துகிறாங்க. தேர்தல் வரப்போகுது. அப்போ எடப்பாடி தன்னுடைய அதிகாரத்தை காமிக்கிறது. பொதுக்குழுவில் பார்த்தீங்கன்னா முழுவதுமாக என்னுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குன்னு காட்டுறதுக்காக நடத்தக்கூடிய பொதுக்குழு தான். பெருசாக ஒரு சம்பிரதாயமான பொதுக்குழுவாக தான் இருக்கும். வேறு பெருசாலாம் மாற்றங்களாக இருக்காது. ஆனால் அதே நேரத்தில் உள்ளுக்குள்ளே அவருக்கு ஒரு சின்ன ஒரு கலக்கத்தோடு தான் இருப்பார். தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கிற வரைக்கும் அதிமுக பாஜக கூட்டணியை தவிர வேறு யாரும் அந்த கட்சியில் அஃபிஷியலாக ஒன்றும் கிடையாது. பாமகவை பார்த்தீங்கன்னா பாமகவில் 2 பிளவாக இருக்குது. அன்புமணி இங்கே தான் வர போகிறார், வேறு வழி கிடையாது. டாக்டர் ராமதாஸை பொறுத்த வரைக்கும் அவர் எந்த பக்கம் போறாருன்னு தெரியல. தேமுதிக அவர்கள் நீங்க பேசும்போது கூட பாத்தீங்கன்னா ராமதாஸ் திமுக தான் இயக்குது அப்படின்னு பேசிட்டு இருக்காரு. ஆனா இந்த பக்கம் தேமுதிக பொறுத்த வரைக்கும் தேமுதிக ஒன்றும் இது வரைக்கும் முடிவெடுக்கல. ஆல்ரெடி கூட்டணியில் இருக்கக்கூடிய அந்த ஜான் பாண்டியன் அவரும் இது வரைக்கும் முடிவெடுக்காம தான் இருக்கிறாரு. அப்புறம் இப்போதைக்கு அபிஷியலா இருக்கிறது தமாக தான். தமிழ்நாடு காங்கிரஸும் அதிமுக ஏசி சண்முகமே திமுக கூட வர்றதுக்கு பேசிட்டு இருக்கிறதாக ஒரு தகவல் வருது. ஏன்னா அந்த பக்கம் கொஞ்சம் மைனாரிட்டி ஓட்ஸ்லாம் இருக்கு, அதை வச்சு நம்ம வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி. ஏசி சண்முகம் ஒரு சீட்டு தான், அதுவும் உதயசூரன் சின்னத்தில் கொடுத்தா பிரச்சனை கிடையாது. அந்த பகுதியில் திமுகவுக்கு அவர் வந்தாருன்னா திமுகவுக்கு அது கொஞ்சம் பலம் தான். அவருக்கு பலம், இவங்களுக்கும் பலம் தான். கிவன் டேக் தான். ஒரு பெரிய செல்வந்தர், அரசியல் ரீதியாக பேக்கப்பாக இருக்கும். ஆனால் அவர் பாஜகவை எதிர்த்துக்கிட்டே பல கல்வி நிறுவனங்கள் நடத்துறாரு. பாஜக எதிர்த்து எப்படி வரப்போறாருன்னு தெரியல. ஆனால் திமுக பக்கம் பேசிக்கிட்டு இருக்கிறதாக ஒரு தகவல் வருது. அப்படி வந்தாருன்னா ஒரு சீட் கொடுக்க போறாங்க, 2 சீட் கொடுக்க போறாங்க. உதயசூரன் சின்னத்தில் நிற்க வைப்பாங்க. இப்போ திமுக தரப்புல வரக்கூடிய தகவல் என்னன்னா கண்டிப்பா ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. இந்த முறை அவருக்கு தனிப்பட்ட செல்வாக்கு இருக்கு. ஒரு 20-30,000 ஓட்டு வாங்கக்கூடிய நபர் தான். ஏதாவது வெயிட்டான ஒரு கூட்டணியோட நின்றாருன்னா அவர் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால ஏசி சண்முகம் அந்த நிலைமை இப்போதைக்கு பாக்குறப்ப பாரிவேந்தரும் பாஜக கூட்டணி தான் இருப்பாரு. ஏன்னா அங்க இவங்களுக்குள்ள தனியா வேற ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கிறதுனால அந்த ஹோட்டல் பிரச்சனை எல்லாம் ஒண்ணு இருக்கு. அது வாடகை கொடுக்க முடியாம அதெல்லாம் நடந்துச்சுனால அதனால அங்க வரமாட்டாரு. ரெண்டாவது கல்வி நிறுவனம் நடத்துறாரு. மத்திய அரசினுடைய சப்போர்ட் வேணும், எதிர்த்துலாம் அவர் அரசியல் பண்ண முடியாது. அப்படினால பாரிவேந்தர் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. வந்தாலும் அவருக்கு ஒரு சீட் கொடுக்க போறாங்க, 2 சீட் கொடுக்க போறாங்க. இந்த பக்கம் பாக்குறப்ப அதிமுகவை பொறுத்த வரைக்கும் பல பிளவுகளா இருக்கு. இப்போ செங்கோட்டையன் வெளியே போயிட்டாரு. அந்த பக்கம் தென் மாவட்டங்களில் ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா அவங்க ஒரு போர்க்கொடி தூக்கிட்டு இருக்கிறாங்க. 2ஆம் கட்ட தலைவர்கள் பெருசாக ஒத்துழைக்க மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி பல குழப்பங்கள் நடுவில் கட்சி என்னுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கு, என் பொதுக்குழு என்னுடைய கண்ட்ரோல் தான் இருக்கு, இரட்டை என்னோட தான் இருக்கு, நான் தான் முடிவு பண்ணுவேங்கிறத காட்டுறதுக்கு தான் பொதுக்குழு. மற்றபடி உண்மைய நிலவரம் என்னன்னா எடப்பாடி முதலமைச்சருக்கு வேட்பாளர் இல்லைங்கிற வேலையை பாஜக ரொம்ப தீவிரமா செய்ய ஆரம்பிச்சிருக்கு. இப்போ ஓபிஎஸ் போய் டெல்லி போயிட்டு வந்ததுக்கு பின்னாடி பல விஷயம் சொல்றாங்க. ஓபிஎஸ் திட்டவட்டமா சொல்லியிருக்கிறாரு, இந்த மாதிரி நீங்க கட்சி ஒன்றிணைக்காம எங்களை இணைக்காம நீங்க ஜெயிக்கவே முடியாது. கிட்டத்தட்ட 60 தொகுதிகளில் எங்களுடைய ஓட் பேங்க் இருக்கு, அதுக்கு நாங்க சாட்சியா பாருங்க. ராமநாதபுரம் தொகுதியில் நான் 3 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கேன், பலாப்பழ சின்னத்துல இருந்து சுயேட்சா. இந்த பக்கம் பாருங்க, தேனியில பாருங்க, டிடி அவர் 3 லட்சம் ஓட்டு கிட்ட வாங்கியிருக்காரு. இதெல்லாம் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா 10 லட்சம் ஓட்டு நாங்களே வாங்கினோம். இது தனியா நாங்க போய் வேற ஒரு அணியில நடந்ததுன்னா உங்களுக்கு பெரிய அளவுல பாதிப்பு இருக்கும். நீங்க ஆட்சி ஜெயிக்க முடியாதுனாலும் உங்களை தோக்கடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜிஸை கொடுத்துருக்காரு. ஒரு பெரிய ஒரு ஃபைலோட போய் கொடுத்துருக்காரு. இதை கொடுத்ததுக்கு பிறகு ஒரு சின்ன ஒரு ஆசிலேஷன் வந்திருக்கு போல. கூட்டணியை இந்த கட்சி ஒன்றிணைக்காம ஒன்றும் பண்ண முடியாது, ஓட்டுகளை பிரிச்சுட்டு போயிடுவாங்கன்னு முடிவு பண்ற மாதிரி என்ன பண்றாங்கன்னா, சரி அண்ணாமலைக்கும் டிடிவிக்கும் நல்ல ஒரு உறவு இருக்கு, அண்ணாமலையை வச்சு நம்ம மூவ் பண்ணுவோம் அப்படின்னு அண்ணாமலையோட வச்சு ஒரு பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. அண்ணாமலை வீட்டில் விருந்தெல்லாம் வச்சிருக்காங்க, செய்திகள்லாம் பார்த்தோம். அப்போ அவங்க என்ன பண்றாங்க, அண்ணாமலைகிட்ட அண்ணாமலை அங்க விருந்து நடந்துட்டு இருக்கப்பே டெல்லியில இருந்து போன்ல பேசிட்டே இருக்காங்க, வீடியோ கான்ஃபரன்ஸ் கால்லாம் பேசியிருக்காங்க. அப்ப டிடிவி தினகரன் ஒரு கண்டிஷன் வச்சிருக்காரு, நாங்க எந்த நிபந்தனையும் இல்லாமல் தேசிய ஜனநாயக கூட்டணி வருவதற்கு தயார், ஆனா ஒரே கண்டிஷன் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர். நாங்க அதிமுக எங்களோட இருந்தாலும் பரவாயில்ல, நாங்க இருக்கிறோம், கூட்டணியில இருக்கிறோம். ஆனா எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளராக இல்லைன்னு சொன்னீங்கன்னா நாங்க நாளை காலையிலேயே தேசிய ஜனநாயக கூட்டணிக்காக இறங்கி நாங்கள் வேலை செய்யறதுக்கு தயாராக இருக்கோம். ஆல்ரெடி நாங்கள் இருந்த கூட்டணி தான், எங்களுக்கு பிரச்சனை இல்லைன்ட்டார். ஓபிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் உங்க நயினார் நாகேந்திரனை நீங்க மறுபரிசீலனை பண்ணுங்க, வேற ஒரு தலைவரை போடுங்க, அண்ணாமலை தலைவராக்குங்க, கூட்டணி அரவணைச்சு போவார் அப்படிங்கிற மாதிரி அப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்த அண்ணாமலைக்கு திருப்பி திடீர்னு ஒரு மவுஸ் வந்துச்சு. நீங்க ஓபிஎஸ் டெல்லி போய் பார்த்துட்டு வந்ததுக்கு பிறகு அண்ணாமலையை தொடர்ந்து கொண்டாங்க. செயற்குழு பொதுக்குழு கூட அண்ணாமலையை கூப்பிடல. கட்சியினுடைய முன்னாள் மாநில தலைவராக இருந்தவர்
ஈசிஆர்ல நடந்த செயற்குழு கூப்பிடல கேட்டா அவருக்கு உடம்பு சரியில்லை ஃபீவரா இருக்குன்னு சொன்னாரு. அப்புறம் கூட்டு வந்தாங்க, நிறைய நடந்துச்சு. நிர்மலா சீதாராமன் மறைமுகமா அண்ணாமலை விமர்சனம் பண்றாங்க. அண்ணாமலையினுடைய அந்த சொத்து பட்டியலே பாஜக உள்ள இருக்க ஆட்கள் வெளியிடுறாங்க. அப்படிங்கும் போது அண்ணாமலை ஒதுங்கியே இருக்கிறாரு. இப்போ அண்ணாமலையை வச்சுதான் இந்த கூட்டணிக்குள்ள கொண்டு வர முடியும்னா அண்ணாமலையை திருப்பி தட்டி தூசி எடுத்து கூட்டு வந்து பேச்சுவார்த்தை நடத்திருக்காரு. ஓபிஎஸ்லையும் பேசியிருக்காரு, டிடிவி தினகரனையும் பேசியிருக்காரு, அவங்க கண்டிஷனையும் பேசியிருக்காரு. இது சம்பந்தமா தான் அண்ணாமலை டெல்லி போயிருக்காரு. டெல்லியில இருந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த கண்டிஷனா ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க, எடப்பாடி பழனிசாமியை நாங்கள் ஏத்துக்க மாட்டோம். அப்போ பாஜக என்னடா ஒரு பெரிய இக்கட்டான சூழ்நிலையா இருக்கு, இவங்களை சேர்த்துக்காம ஜெயிக்க முடியாது, சேர்த்துக்கிட்டா இவர் எட்டலையை கையில் வச்சிருக்காரு, இவர் போயிடுவாரு அப்படிங்கிற மாதிரி குழப்பத்தை என்ன பண்ணாங்கன்னா, தேர்தலுக்கு பிறகு வந்து முதலமைச்சர் வேட்பாளர் தேர்ந்தெடுத்துக்கலாம். நேத்து பேசியிருக்காரு. நேத்து அமித்ஷா வந்து நார்த் சைடில் ஏதோ ஒரு இதில் பேசியிருக்காரு. நாங்கள் திமுகவையும் மம்தா பானர்ஜியும் அடியோடு ஒழிப்போம், பீகார்ல எப்படி நாங்கள் வந்து வெற்றி பெற்றோம் அதே மாதிரி பண்ணுவோம்னு பேசிட்டு அடுத்த இலக்கு கண்டிப்பாக தான் பேசிட்டு தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிங்கிறாரு. தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகும்னு சொல்லவே இல்லை. அது ஒரு இன்டர் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. இப்போ தமிழ்நாட்டில் இவர் சொல்ல போறாரு, நம்ம ராகுல் காந்தி டெல்லியில் பேசினாருன்னா அடுத்த திமுக ஆட்சி தான் வரும் பாரு. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அமித்ஷா சொல்றாரு தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அப்படின்னு ஒரு இன்ட்டு கொடுக்குறாரு. அப்பனா எடப்பாடி பழனிசாமியை அவங்க வந்து பலி கொடுப்பதுக்கு தயாராயிட்டாங்க அப்படிங்கறதான் தெரியுது. ஆனா எடப்பாடி என்ன முடிவு எடுக்க போறாரு? ஏன்னா பவருக்காக வந்து எடப்பாடி எந்த எல்லைக்கு போவாருங்கிறத பார்த்தோம். சசிகலா தொடங்கி செங்கோட்டையன் வரைக்கும் எல்லாத்தையும் நீக்கியிருக்காரு. இந்த முடிவுக்கு அவர் எப்படி வழி கொண்டு வர? சசிகலாவை முடிவு எடுத்தாருன்னு செங்கோட்டையன் முடிவு எடுத்தாருன்னா அவங்களுக்கு எல்லாம் பவர் இல்லை, இவங்ககிட்ட பவர் இருக்கு. நாளைக்கு காலையில எடப்பாடியுடைய தலையெழுத்து தலைகீழா மாறி போயிருமே. நாளைக்கு பாஜக எதிர்த்து அரசியல் பண்ணக்கூடிய நிலைமையெல்லாம் யாருமே கிடையாது. அவங்க எல்லாருடைய ஜாதகத்தையும் கையில வச்சிருக்கிறாங்க, டேட்டாவும். அலெக்சா தட்டி விடுனா டக்குன்னு அடுத்துக்கு வந்துருவாங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு கதை. அதனால வந்து அந்த மாதிரியான முடிவுகள் எடுக்க மாட்டாரு. எடப்பாடியை சமாதானம் பண்ணக்கூடிய வேலை செய்யறாங்கன்றாங்க. ஒரு குரூப்பை வச்சு சமாதானம் பண்ணி நீங்க பேசாம இருங்க, தேர்தலுக்கு முடிவுக்கு பிறகு நாங்க பாத்துக்கிறோம், தேர்தல் முடிவுக்கு பிறகு நம்ம யார் முதலமைச்சர் இருக்காங்கன்னு சொல்லுவோம், அது வரைக்கும் தேர்தல் நேரத்தில் முதலமைச்சர் வேட்பாளர் யாருன்னு சொல்லாம நம்ம தேர்தல் சந்திப்போம் அப்படின்னு எடப்பாடியும் ஒரு பக்கம் சமாதானம் பண்ணக்கூடிய வேலை, இவர்களையும் ஒரு பக்கம் சமாதானம் பண்ணக்கூடிய வேலை. ஒருவேளை ஒரு டிடிவி திருப்பி உள்ள வந்தார்னா எடப்பாடி ஏதாவது ஒரு மக்கள் பண்றதுக்கு வழி இருக்கு. அது எப்ப பண்ணுவார் அப்படின்னா, தேர்தல் தேதி அறிவிச்ச பிறகு பண்ணுவார். தேர்தல் தேதி அறிவிச்சது பிறகு நெக்ஸ்ட் மூமெண்ட் வந்த பிறகு என்ன பண்ணுவார்னா, பாஜக கூட்டணியில இருந்து நான் வெளியேறேன், எங்களுக்கு மதிப்பு கிடையாது, நான் முதலமைச்சர் வேட்பாளர் இல்லை அப்படின்னு ஒரு ஸ்டண்ட் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி அடிச்சு ஒரு தாவேக்கா கூட போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. தாவேக்காவும் அவங்க வந்து ஒரு ஸ்டாண்ட் பையா ஒரு இது பிரச்சனை தாவேக்கா. ஆமா, இல்ல அவங்களும் ஒரு ஸ்டாண்ட் பையா வச்சிருக்காங்க. இப்ப தாவேக்காவுமே இவரை வந்து ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு சேஃப்டி மாதிரி, ஒரு ஸ்டெப்னி மாதிரி வச்சிருக்காங்க. ஏதாவது ஒரு சிக்கல் வரப்ப அப்ப என்ன பண்ணுவோம்னா, தேர்தல் நேரம் நெருங்கிருச்சு, அந்த நேரத்தில் நம்ம ஒரு கூட்டணியை மாத்திரப்ப வந்து பெருசாக நெருக்கடி கொடுக்க மாட்டாங்க, அப்புறம் ஜெயிச்ச பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவை கூட எடுக்கிறது கூட எடப்பாடி பழனிசாமிக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் மேலே இருக்கக்கூடிய ஆட்சி அதிகாரம் கையில் இருக்கு, அதெல்லாம் மீறி ஒரு அரசியல் பண்ண முடியுமா எடப்பாடி பழனிசாமியால அப்படிங்கிறது ஒரு கேள்வி. நம்ம அதிமுக இரண்டாம் கட்ட தலைவர்களே வந்து பாத்தீங்கன்னா பல பாஜகவோட இதாக தான் இருக்காங்க, நெருக்கமா இருக்காங்க. ஸோ அவங்கள மீறி எடப்பாடி இப்படி பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? வேலுமணி கூட சொல்லலாம், வேலுமணி வந்து பாஜக தலைமையோட நெருக்கமாக தான் இருக்காரு. ஸோ அவரை வச்சு ஏதாவது பிளான் பண்ண வாய்ப்பு இல்லை. அப்படி ஒரு முடிவை அவர் எடுக்கிற பட்சத்தில் கட்சியை ஒட்டுமொத்தமாக டேமேஜ் பண்ணக்கூடிய வேலையை பாஜக செய்யும். ஒருவேளை பாஜக கூட்டணி கழட்டி விட்டு எடப்பாடி பழனிசாமி வெளியே போற மாதிரியான முடிவு வந்துச்சுன்னா ஒட்டுமொத்தமாக முடிவு பண்ணணும். இப்ப பாஜகவினுடைய தீவிர ஆதரவாளர்கள் எல்லாம் எங்க போயிட்டு இருக்காங்க? தாவேகாவுக்கு போயிட்டு இருக்காங்க. மாஃபா பாண்டியராஜன் வந்து பாஜகவில் இருந்தவர், அப்புறம் தேமுதிக இருந்தவர், அப்புறம் அதிமுக இருந்தவர், இப்போ அவர் மிக விரைவில் சேர போறான்றாங்க. ஓபிஎஸ் பையனும் சேர போறாரு. ஓபிஎஸ் பையன் ஆல்ரெடி முன்னாடி கட்சி ஆரம்பிச்சிருந்த விஜய் ரசிகர். அவர் அந்த ஏரியாவில் விஜய் ரசிகர், விஜயராஜ் தான் வாழ்ந்துட்டு இருக்காரு அவர் அந்த பக்கம். ஆனா மாஃபா பாண்டியராஜனை பொறுத்த வரைக்கும் பியூரான ஒரு பாஜக சித்தாந்தத்தை உள்வாங்கியவர், ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தில் உள்வாங்கியவர். அவர் தான் வந்து இப்ப அங்க போறாரு. செங்கோட்டையன் டெல்லிக்கு போயிட்டு வந்த பிறகு தான் தாவேக்கால சேர்றாரு. அப்ப தாவேக்காவை வலுப்படுத்தணும் பாஜக விரும்புது. அப்போ ஓட்டுகள் சிதறடிச்சாதான் நம்ம வந்து வரும். புதிய ஓட்டுகள், நடுநிலையான வாக்குகள், இந்த புதிய மாற்றம் வரணும்னு நினைக்கக்கூடிய ஓட்டுகள்லாம் சிதறடிச்சிட்டோம்னா பாஜக அதிமுக கூட்டணிக்கு வரக்கூடிய ஓட்டு அப்படியே விழுந்துச்சுன்னா நம்ம வந்து ஓரளவுக்கு மெஜாரிட்டி வந்துடலாம். யாருக்கு மெஜாரிட்டிலாம் போச்சுன்னா ஒரு தொங்கு சட்ட சம்பந்தம் வந்துடலாம். ஆனா ஓட்டுகள் சிதறடிச்சா திமுக தான் சாதகம் அப்படிங்கிறது அமித்ஷா அவர்களும் பாஜக தலைமை யோசிக்கலையா? வெற்றி எளிதாயிரும். இல்ல, ஓட்டுகளை சிதறடிச்சா புதிய வாக்காளர்கள், தலித் இளைஞர்கள், இஸ்லாமிய இளைஞர்கள், கிறிஸ்தவ இளைஞர்கள் ஓட்ட பிரிக்கணும். அதான் சாலிடா ஓட்டு இருக்கு திமுகவுக்கு. 15% இருக்கு. இந்த இஸ்லாமிய ஓட்டும் கிறிஸ்தவ ஓட்டும் 15% இருக்கு. திருப்பரங்குன்ற பிரச்சனைக்கு அப்புறமா முழுசாங்க தான் போகுது. அந்த 15% ஓட்டை வந்து விஜய் வச்சு கலைக்கணும். விஜய் வந்து அப்பப்போ பாத்தீங்கன்னா வந்து இவங்க ஆட்களே பேசுவாங்க, விஜய் வந்து பின்னாடி ஒரு மைனாரிட்டி விங் இருக்கு, ஒரு மிஷன் வேலை செய்யுது அப்படிலாம் பேசுவாங்க, திடீர்னு பேர சொல்லி பேசுவாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, பர்டிகுலர் அவங்க பேசுற ஆட்கள் காரணம்னா விஜய் வந்து அவங்களோட ஆள் தான், நீங்க அவர் ஓட்டு போடுங்க அப்படிங்கிற ஒரு பிராண்ட் பண்றதுக்காக தான் விஜயை கொண்டு வர்றாங்க. அவர் பார்த்தா எல்லா நிகழ்ச்சியும் ஒரு புர்கா போட்டு ஒரு பொண்ணை நிப்பாட்டி வச்சுக்கிறாரு, நோம்பு கஞ்சி குடிக்க போவாரு. ஆனா இந்த திருப்பரங்குன்ற விஷயத்துல அவருடைய முகச்சாயம் எழுந்து போச்சு. ஏன்னா இப்போ வரைக்கும் வந்து
எதுவுமே சொல்லலை அப்படிங்கும்போது அந்த ஓட்டுகள் போகுது. ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா பாஜக அதிமுக கூட்டணி அதிமுக இருக்கிற நிர்வாகிகள் பலரும் அங்கே போகிறாங்க. மாபா பாண்டியராஜன் போகிறாரு, ஒன்றும் சில பேர் போகிறாரு. தேர்தல் நெருங்க ஜனவரி பொங்கலுக்கு பிறகு அதிமுகவில் பல சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளியேறது தயார் இருக்காங்க. பாதி பேர் திமுகவுக்கு போகிறாங்க, பாதி பேர் தாவேகாவுக்கு போகிறாங்க. அதிமுக ஜெயிக்க முடியாது அப்படின்னு ஒரு முடிவு அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டவங்க சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்பா, இன்னும் 5 வருஷம் நம்ம எம்எல்ஏ இருக்கணும்னா ஏதாவது ஒரு கட்சியில் செல்வாக்கு கூட இருக்கணும் அப்படின்றப்ப திமுக தரத்தை என்ன நினைப்பாங்க அப்படின்னா அந்த தொகுதியில் செல்வாக்குள்ள நபராக தான் தூக்கிடுவாங்க. அவங்களுக்கு வெற்றி வர்றது ஈஸி. தனிப்பட்ட செல்வாக்குள்ள நபர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்காரு. உதாரணத்துக்கு விஜயபாஸ்கர் சொல்லலாம். விஜயபாஸ்கருக்கு தனிப்பட்ட செல்வாக்கு போக மாட்டார். விஜயபாஸ்கர் சொல்ற அந்த மாதிரி உள்ள எம்எல்ஏக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, சரி வாங்க உதயசூரியன் சின்னத்தில் நில்லுங்க, பின்னாடி பார்த்துக்கலாம், அதிகமா இருக்கு பார்ப்பாங்க. அந்த மாதிரி வேலைகள் நடக்கும். அப்ப எப்படி பார்த்தாலும் தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுக பலகீனமாகிக்கிட்டே தான் போகுது. கூட்டணி கட்சிகளுடைய பலம் இல்லை, கட்சிக்குள்ள கூட இருக்கக்கூடிய குழப்பங்கள், கடைசி நேரத்தில் முதலமைச்சர் வேட்பாளர் யாருங்கிறது தெரியாம போறது. ஒருவேளை இதே மாதிரியான குழப்படியோட தேர்தலை சந்திக்கிற பொழுது அதிமுக 3வது இடத்துக்கு கூட போறது வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சுதான் டெல்லி தலைமை என்ன பண்றாங்க அப்படின்னா, பாஜகவுக்கு அதிமுகவுக்கு டெல்லியில் ஒரு தலைமை இருக்கேன், பிரான்ச் மெயின் ஆஃபீஸ் அங்கே தானே. அவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த வலுப்படுத்தக்கூடிய வேலையை செய்வோம், காம்ப்ரமைஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற வேலையை இறுதியாக ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. ஆனா இது எப்படி வந்தாலுமே ஒரு வழிக்கு எடப்பாடி பழனிசாமி ஏத்துக்கிற அப்படின்றது மாதிரி ஒரு காம்ப்ரமைஸுக்கு டிடிவி உள்ள வந்தாலும் அது ஒட்டாது. போன வாரம் வரைக்கும் அவர் கடுமையா எடப்பாடி பழனிசாமி துரோகி அப்படி இப்படிலாம் பேசிட்டு திருப்பி அவங்க ஒட்டி டிராவல் பண்ணவே முடியாது. அது விரிசல் விருந்த கண்ணாடி தான். அப்படிங்கும்போது இருந்தாலும் ஒரு முயற்சி எடுத்து பார்ப்போங்கிற ஒரு இறுதிக்கட்ட முயற்சியாக பாஜக எடுத்திருக்கு. ஓபிஎஸ் அவர்கள் காலில் உலக உரையா எந்த நிபந்தனை இல்லாம வரேன்றாரு, அவரையே சேர்க்க மறுக்கிறார். ஓபிஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும் உள்ள தன்னுடைய எதிரியை தானே கதவை திறந்து விட்ட மாதிரி இது. தனக்கான எதிரியை எதிரான ஆளை நேரடியாக கதவை திறந்து விட்ட மாதிரி ஆகிப்போச்சு. 2 பேரும் சமகாலத்தில் இருந்தவங்க. இவர் ஒரு முறை முதலமைச்சராக இருந்தார், அவர் 2 முறை 3 முறை முதலமைச்சராக இருந்தவர், கட்சியினுடைய சீனியர். இப்ப கட்சியை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஈக்குவலான ஆளே கிடையாது. 2ஆம் கட்ட தலைவர் தான் இருக்காங்க. முதல் கட்ட தலைவரோட போட்டி போடக்கூடிய முதல் கட்ட தலைவர் யாருமே இல்லையே. இப்ப நீங்க டிடிவியோ ஓபிஎஸ்ஓ உள்ள வந்துட்டாங்கன்னா அவங்க ஈக்குவல் ஆயிடுவாங்களே. இப்போ டிடிவி உள்ள வந்துட்டாலும் அவங்க ஓபிஎஸ் இபிஎஸ் அதுக்கு அடுத்த தான் வருவாங்க. இவர்கள் பார்த்து என்ன சேர்மன் இவர் கூப்பிடுவாரு, என்ன பழனிசாமின்னு இவர் கூப்பிடுவாரு, அண்ணா சொல்லுங்க சார்னு அவங்க போய் நிற்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். அப்போ அது வேண்டாம் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. ஓபிஎஸ் வந்தாலும் தன்னுடைய இடையவர்கள் பாரு வருவாரு, நாளைக்கு உள்ள உட்காந்து பிரச்சனை பண்ணுவாரு, கட்சி எனக்கு பங்கு இருக்கும்பாரு. இது எதுக்கு நான் தான் எல்லா பொதுச்செயலாளர் பொதுக்குழு உறுப்பினர் செயற்குழு உறுப்பினரையும் கூப்பிட்டு எல்லா பிரச்சனையும் முடிச்சு இப்போ கிளியரா கட்சி நாங்கள் டாக்குமெண்ட் கிளியர் பண்ணி வச்சிருக்கிறேன், இந்த நேரத்தில் எப்படி உள்ள விடுவார். அதனால அவரை சேர்க்கிறதுக்கு அவர் எடப்பாடி பழனிசாமி ரொம்ப தெளிவாக என்ன சொல்றாரு நினைக்கிறாருன்னா, நான் அடுத்த முறை எதிர்கட்சியாக கொண்டு வந்துட்டு போறேன், கட்சி ஏற்றிருக்கும். அதிமுகவின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, அதிமுக என்னுடைய கட்சி, நான் எதிர்கட்சி தலைவர் கூட இருந்துட்டு போறேன், அடுத்த 5 வருஷம் கூட தேர்தல் சந்திப்போம் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்கு. ஆனா திருப்பி அவர்களை கூப்பிட்டோம்னா கட்டிச்சவத்துக்குள்ள எளிய அவுத்து விட்ட மாதிரி நமக்கு நம்மளே ஆப்பு வச்சுக்கிற மாதிரியான சூழ்நிலைன்றதை முடிவு பண்றாரு. ஆனா பாஜக என்ன நினைக்கிறதுனா இவர்கள் இல்லாமல் ஜெயிக்கவே முடியாது அப்படிங்கிறதுனாலதான் இந்த முயற்சியை இப்ப கடைசி கட்டமான முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க. இது எப்படி நடக்க போகுதுங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓபிஎஸ் ஒரு பக்கம், டிடிவி ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் சசிகலா அவர்கள் பார்த்தீங்கன்னா இன்னுமே மக்களை சந்திக்கிறாங்க. ஜெயா டிவியில் பார்த்தீங்கன்னா மக்களை சந்திச்சு குறைகளை கேட்குற மாதிரி வீடியோக்கள் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்க எந்த உலகத்தில் இருக்காங்க அப்படின்னு ட்ரால்லாம் பண்ணுற மாதிரி நிறைய வீடியோ பார்க்க முடியுது. ஸோ சசிகலாவை என்ன பண்ண போகிறாங்க பாஜக? இல்லை, அவங்க ஆல்மோஸ்ட் அந்த பக்கம் தான் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அவங்களுக்கு வேற பிடிமானமே இல்லையே. பிடிமானம் இல்லை, சில வழக்குகள் ஒரு சில வழக்குகள் இருக்கு, சில சொத்துக்கள் முடக்கப்பட்டிருக்கு. அப்படிங்கும்போது அவங்களுக்கு வேற பிடிமானமே இல்லை. இப்போ ஒன்றிணைக்கணும் தானே சொல்றாங்க. அவங்களுடைய கோரிக்கை என்னது? ஒன்றிணைக்கும் தானே. உள்ள கொண்டு வந்துட்டாலும் அந்த வழி நானும் ஏறிக்கிறேன், எல்லாரும் போற வழி நானும் ஏறிக்கிறேன்னு ஏறிக்கிறவன் தான். அவ்வளவுதான். அவங்களுடைய பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு பாஜகவினுடைய தயவு இல்லாமல் அவங்களும் இருக்க முடியாது. ஒட்டுமொத்தமா இந்தியாவில் எந்த அரசியல் கட்சியும் பாஜகவுடைய சப்போர்ட் இல்லாமல் இருக்க முடியாதுங்கிற நிலைமை இருக்கிறப்ப அவங்க மட்டும் என்ன செய்ய போறாங்க? அப்போ இது ஒருவேளை ஓபிஎஸ் டிடிவி எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டாங்க, ஒரு சின்ன ஒரு மனக்கசப்போட வண்டி ஓடுனா கூட அந்த வண்டியில் இவங்க ஏறிக்கிறாங்க. அவ்வளவுதான். அவங்களுடைய நிலைப்பாடு இன்னைக்கு அப்படிதான் இருக்கு. அதிமுக உட்கட்சி பிரச்சனைகள் தொடர்பாக பல்வேறு விஷயங்களோட வந்து மிக்க நன்றி.